அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இன்று நாம் சந்திக்கவிருக்கும் ஆலயம் இயேசு அழைத்த முதல் 4 சீடர்களில் ஒருவர். இயேசுவின் முக்கியமான நிகழ்வுகளில் அவருடன் உடன் இருந்த 3 திருத்தூதர்களில் ஒருவர். முதல் மறைசாட்சி, ஸ்பெயின் தேசத்து பாதுகாவலர், திருப்பயணிகளின் பாதுகாவலர், சந்தியாகப்பர் என மக்களால் அன்போடு அழைக்கப்படும் வடசேரியில் உள்ள புனித யாகப்பர் ஆலயம். திருவிதாங்கூர் சமஸ்தானம் வேநாடுன்னு அழைக்கப்பட்ட காலத்துல ரோமியர்களும் யவனர்களும் போர்த்துகீசியர்களும் வணிகத்திற்காக கோட்டாருக்கு அடுத்தபடியாக வந்த இடம்தான் வடசேரி. பழைய ஆறு வடசேரிக்கு வடகிழக்கு பகுதியில இன்னும் ஒரு சிறிய ஆறா ஓடிக்கொண்டிருக்குது. மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கோட்டார் மறைமாவட்டம் வடசேரி தூய யாகப்பர் ஆலயமானது பழமையும் பாரம்பரியமும் நிறைந்த பங்குகளில் ஒன்றாகும். புனித சவேரியார் இந்தியாவிற்கு வருவதற்கு முன்பாகவே இங்கு கிறிஸ்தவர்கள் வாழ்ந்தார்கள் என்பது இப்பங்குகளில் உள்ள கல் குருசுகள் குறித்து காட்டுகின்றன. இப்ப நான் நின்னுக்கிட்டு இருக்கிற இந்த பகுதி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கது. இந்த கல் குருசை பார்த்தாலே நமக்கு இந்த இடத்தோட தொன்மை என்னன்னு தெரியும். கோட்டாறு புனித சவேரியார் ஆலயம் உருவாகிறதுக்கு இந்த இடம் ஒரு முக்கிய பங்கா இருந்திருக்கு. அது எப்படி தெரியுமா? கிபி 1544 வருஷம் விஜயநகர வடுகர் படை திருவிதாங்கூரை முற்றுகையிட்டுச்சு. அப்போது திருவிதாங்கூர் மன்னன் புனித சவேரியாரோட உதவியை நாடினாரு. அந்த காலகட்டத்துல வடசேரி மேட்டிலிருந்து பார்த்தா ஆரல்வாய் மொழி கணவாய் வர நமது கண்களுக்கு புலப்படும். அப்போ வடுகர் படை ஆரல்வாய் மொழியில முற்றுகையிட வடசேரி மேட்டிலிருந்து புனித சவேரியார் தன் கைகளில் இருந்த சிலுவையை காணிச்சு உரத்த குரலில் எச்சரிக்க அந்த வடுகர் படையானது பயந்து பின்வாங்கி திரும்பி சென்றது. அதன் பிரதிபலனாதான் திருவிதாங்கூர் மன்னர் புனித சவேரியாருக்கு ஆலயம் கட்டுவதற்காக ஒரு இடம் கொடுத்தாரு. அந்த இடத்துலதான் புனித சவேரியார் ஆரோபண அன்னைக்கு ஒரு ஆலயம் கட்டினாரு. புனித சவேரியார் வடுகர் படைய தோற்கடிச்சதன் நினைவாகத்தான் கிபி 1603 அருட்பணி அந்திரேயாஸ் புச்சேரியா என்பவர் புனித இஞ்ஞாசியாருக்கு இந்த இடத்துல ஒரு குருசடி அமைச்சாரு. சவேரியார் நின்ன இந்த இடம் தான் இப்ப அமைதி பூங்காவா திகழுது. இந்த குருசடியானது 23/4/2000 புதுப்பிக்கப்பட்டது. கிபி 1542 புனித சவேரியார் மறைபரப்பிற்காக இந்தியா வந்தார். அந்த புனிதரின் பாதங்கள் பட்ட புண்ணிய பூமி வடசேரி. வேநாடு மன்னன் சவேரியாரோடு நடந்து வந்த வடசேரியின் முகப்பு பாதை இன்றும் ராஜபாதை என்று பெருமையுடன் அழைக்கப்பட்டு வருகிறது. புனித யாகப்பர் ஆலயம் பார்ப்பதற்கு சிறிய அளவில் காட்சியளித்தாலும் அதன் வரலாறானது மிகவும் தொன்மையானது, பாரம்பரியம் மிக்கது. வடசேரி பங்கு சமூகத்தின் பாதுகாவலராகவும் வழிகாட்டியாகவும் திகழ்கின்றவர் புனித யாக்கோபு. மக்கள் இன்றளவும் இவரை சந்தியாகப்பர் என்றே அழைக்கின்றனர். இயேசுவுக்காக முதல் மறைசாட்சியானவர் இவர். அன்னை மரியாளுக்காக முதலில் ஆலயம் கட்டியவரும் இவரே. கிபி 14ஆம் நூற்றாண்டின் இறுதியில் இயேசு சபை குருக்களால் வடசேரி பகுதியில் மரியன்னையின் பாதுகாவலியாக கொண்டு ஆலயம் கட்டப்பட்டது. பிறகு பத்ரவாத குருக்கள் இவ்வாலயத்திற்கு வந்து திருப்பலி நிறைவேற்றியதும் அவர்கள் வந்து சென்று தங்குவதற்கு ஒரு அறையும் சமையல் அறையும் இருந்ததாக வரலாறு கூறுகிறது. இந்த ஆலயத்தினுடைய பீடமானது போர்ச்சுகீசருடைய பீட அமைப்பில் அமைந்திருப்பது சிறப்பாகும். இவ்வாலயத்தினுடைய பீடமும் திருவிதாங்கோடு ஆலயத்தினுடைய பீடமும் ஒத்திருப்பது இந்த பங்கினுடைய வரலாற்று சிறப்பை நமக்கு இன்னும் ஆழமாக குறித்து காட்டுகின்றது.
அன்னை மரியாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இவ் ஆலயத்தினுடைய பீடத்தில் அன்னை மரியாளுடைய திருச்சிறுபத்தின் வலது மற்றும் இடதுபுறங்களில் ராயப்பர் மற்றும் சின்னப்பர் திருச்சிறுபங்கள் அமைந்தபடியால் இவ்வாலயம் அவர்களுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டது. பிறகு புனித யாகப்பரை பாதுகாவலராக கொண்ட ஆலயமாக இவ்வாலயம் மாறி இன்றளவும் தூய யாகப்பருடைய பாதுகாப்பிலும் பரிந்துரையிலும் வழிநடத்தப்பட்டு வருகிறது. பழைய ஆலயமானது நாளடைவில் பழுதாகிவிட அவ்வாலயமானது இடிக்கப்பட்டு அன்றைய கோட்டாறு பங்கின் பங்கு அருட்பணியாளரும் பின்னாளின் ஆயருமான அருட்பணி லியோன் ஏ தர்மராஜ் அவர்களின் வழிகாட்டுதலில் 5/1/1986 ஆண்டு அருட்பணி மார்ட்டின் எஸ் அலங்காரம் அவர்களால் புதிய ஆலயத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. வடசேரி மக்களின் தீராத உழைப்பாலும் தியாகத்தினாலும் புதிய ஆலயமானது 25/7/1987 ஆண்டு மேதிக ஆயர் ஆரோக்கியசாமி தலைமையில் அர்ச்சிக்கப்பட்டு இறை வழிபாட்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டது. கோட்டாறு புனித சவேரியார் பேராலய பங்கின் கிளைப்பங்காக செயலாற்றி வந்த வடசேரி 1997 ஆண்டு மே மாதம் 21 முதல் தனிப்பங்காக மாறியது. கிருஷ்ணங்கோவில் மற்றும் மீனாட்சிபுரம் இதன் கிளை பங்குகள் ஆயின. அருட்பணி வலேரியன் அவர்கள் பங்கின் முதல் அருட்பணியாளராக பணியாற்றினார். 2008 முதல் 2025 வரை பணியாற்றிய அருட்பணியாளர்களின் ஒத்துழைப்புடன் ஆலயத்தின் தரை, பீடம், நற்கருணை பேழை, ஆலய திருப்பண்ட அறை என அனைத்தும் புதுப்பிக்கப்பட்டது. ஆலயத்தின் வளாகத்தினுள் குழந்தை இயேசுவின் சுரூபமும் புனித அந்தோணியாரின் சுரூபமும் அமைக்கப்பட்டது. ஆலயத்தின் பீடமானது அழகுற வடிவமைக்கப்பட்டுள்ளது. பீடத்தின் நடுநாயகமாக நற்கருணை பேழையும் அதன் மேலே இயேசுவின் பாடுபட்ட சுரூபமும் அமைக்கப்பட்டுள்ளது. பீடத்தின் உட்புறம் நற்கருணை பேழைக்கு இடது பக்கத்தில் தூண் மாதாவின் சுரூபமானது அழகுற அமைந்துள்ளது. பழைய பீடத்தில் மையமாக வீற்றிருந்த செங்கோல் அன்னையின் திருச்சுரூபம் பீடத்தின் வெளியில் வலது பக்கத்திலும் இடது புறத்தில் புனித யாகப்பரின் திருச்சுரூபமும் மக்களின் வணக்கத்திற்காக வைக்கப்பட்டுள்ளது. 12 திருத்தூதர்களில் ஒருவரும் செபதேயுவின் மகனுமான புனித யாக்கோபே யாகப்பர் என்று அழைக்கப்படுகின்றார். யாகப்பர் என்னும் சொல் எபிரேய மொழியில் யாகூப் என்று அழைக்கப்படுகின்றது. இவர் மறைபணி ஆற்ற சென்ற ஸ்பெயின் நாட்டில் புனிதர் என்னும் சொல் சந்த் என்று அழைக்கப்படுகின்றது. இதுவே மருவி சந்த் யாகப்பர் என்றானது. இவ்வாறாக இவர் புனித யாகப்பர் என்றும் புனித சந்த் யாகப்பர் என்றும் அழைக்கப்படுகின்றார். சென்ட் ஜேம்ஸ் என்பது ஆங்கிலத்தில் புனித யாகப்பரின் பெயராகும். வெற்றி கொடி ஏந்தி வேண்டும் வரம் தருபவரே யாகப்பரே, தென்குமரியிலே வடசை மாநகரிலே, தென்குமரியிலே வடசை மாநகரிலே தேடி வருவோரை காப்பவரே, தேடி வருவோரை காப்பவரே. வடசேரி புனித யாகப்பர் ஆலயத்தின் பீடத்தின் உட்புறம் அமைந்துள்ள தூண் மாதாவிற்கும் புனித யாகப்பருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்புண்டு. கிபி 40ஆம் நூற்றாண்டில் அன்னை மரியாள் எருசலேமில் உயிரோடு வாழ்ந்த காலத்தில் புனித யாகப்பர் ஸ்பெயின் தேசத்திற்கு மறைப்பணி ஆற்றுவதற்காக சென்றார். மரபு வழியாக இன்றளவும் சொல்லப்படுகிற நிகழ்வு இது. அப்போது ஸ்பெயின் தேச மக்கள் இவருடைய மறைப்பணி, இவருடைய இறைவார்த்தைக்கு செவிகொடாமல் இருந்தபடியால் மிகவும் கவலையோடு மிகவும் சோகத்தோடு சரகோசா நகரில் எப்ரோ நதிக்கரையில் அவர் அமர்ந்திருந்த போது இந்த அன்னை மரியாள் தூண் மீது தோன்றி, மகனே யாகப்பரே, நீ கலக்கம் கொள்ளாதே, எனக்கென இவ்விடத்தில் ஒரு ஆலயம் எழுப்பு, இம்மக்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகள் ஆவார்கள் என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் நீ எருசலேமுக்கு வா, உனக்கான மறைசாட்சியம் காத்திருக்கிறது என்று சொன்னார். புனித யாகப்பரும் அவ்விடத்தில் கிபி 44ஆம் நூற்றாண்டில் அன்னை மரியாளுக்கென முதலாக ஆலயம் எழுப்பினார். அன்னை மரியாளுக்கு முதலாக எழுப்பப்பட்ட ஆலயம் இது என்று வரலாறும் மரபும் கூறுகிறது. ஸ்பெயின் தேசத்தில் இன்றளவும் அவ்விடத்திற்கு மக்கள் திருப்பயணிகளாக நடந்து சென்று இந்த அன்னையின் பரிந்துரையாலும் புனிதரின் பரிந்துரையினாலும் பல்வேறு நலன்களை பெற்று வருகின்றார்கள். அன்பு உறவுகளே, அந்த அன்னையினுடைய பாதுகாவலில் பராமரிப்பில் பயணிக்கப்பட்ட இந்த யாகப்பரை பாதுகாவலாக கொண்டிருக்கின்ற வடசேரி பங்கு சமூகத்திலும்
இந்த தூண் அன்னையினுடைய திருச்சிறுபம் இருந்தால் நலமாக இருக்கும் என்ற எண்ணம் எனக்கு தோன்றியது. எனவே இந்த அன்னையை பாதுகாவலியாக கொண்ட சென்ட் ஆன்ஸ் ஆஃப் பில்லர், பாம்பே சிஸ்டர்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற அருட்சகோதரிகளிடம் என் விருப்பத்தை தெரிவித்தேன். அவர்களின் உதவியால் தூய யாகப்பர் இந்த அன்னைக்கு எழுப்பிய ஆலயத்தில் இந்த திருச்சிறுபத்தை வைத்து அந்த சிறுபத்தை வடசேரிக்கு கொண்டு வர உதவினார்கள். அந்த அன்னையினுடைய பரிந்துரையும் பராமரிப்பும் இன்றளவும் இப்பங்கிற்கும் இருந்து வருகிறது என்பது எங்களுக்கு கிடைத்த பாக்கியமாகும். வடசேரி தூய யாகப்பர் ஆலய பங்கு குடும்ப விழாவானது ஆண்டுதோறும் எங்கள் புனிதருடைய மறைசாட்சி நாளான ஜூலை 25ஆம் தேதியை மையமாக கொண்டு 11 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. முதல் நாள் திருக்கொடியேற்றமானது எங்கள் வடசேரி பங்கினுடைய கிளைப்பங்களான கிருஷ்ணகோயில் மற்றும் மீனாட்சிபுரம் இறை மக்களுடன் இணைந்து எங்கள் பகுதியை சார்ந்துள்ள பிற சமூக சமய மக்களையும் ஒன்றாக வரவேற்று இந்த திருவிழா இனிதே தொடங்குகிறது. 2 மற்றும் 3ஆம் திருநாள் திருப்பலிகளை கிளைப்பங்களான கிருஷ்ணகோயில் மற்றும் மீனாட்சிபுரம் பங்கு இறை மக்கள் சிறப்பிக்கிறார்கள். அதே போன்று அங்கு நடைபெறும் 2 மற்றும் 3 திருவிழா திருப்பலிகளை மற்ற 2 பங்குகளும் இணைந்து சிறப்பிப்பது வழக்கம். 8ஆம் திருநாள் அன்று காலை நோயாளிகளுக்கான சிறப்பு திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து சமபந்தி விருந்தும் நடைபெறும். 9ஆம் திருநாள் அன்று மாலை நற்கருணை ஆசிரியரை தொடர்ந்து புனிதருடைய திருத்தேர் பவனி நடைபெறும். 10ஆம் திருநாள் காலை சிறப்பு திருப்பலியாக திருவிழா திருப்பலி 8 மணிக்கு நடைபெறும். அன்று மதியம் 3 மணிக்கு புனிதருடைய திருத்தேர் பவனி நடைபெறும். 11ஆம் நாள் கொடியிறக்க திருப்பலியை தொடர்ந்து இந்த திருவிழா இனிதே நிறைவு பெறுகிறது. 2012ஆம் ஆண்டிலிருந்து எங்கள் பங்கில் நவநாள் புனிதர் நவநாள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போதும் நடந்து கொண்டிருக்கிறது. முதல் வேளம் காலை 10 மணிக்கு ஜெபமாலையும், அதை தொடர்ந்து நவநாளும் புகழ் மாலையும் திருப்பலியும் நற்கருணை ஆசிரியர் நடைபெறும். இதில் ஏராளமான வெளியூர் மக்கள் வந்து கலந்து கொண்டு புனிதரின் ஆசிரும் பல அதிசயங்களையும் பெற்று அவர் சாட்சிகளாக ஒவ்வொரு நாளும் புனிதருக்கு சாட்சி சொல்கின்ற விதத்தில் எங்கள் பங்கு சிறப்பாக அமைந்திருக்கிறது. இது என்னோட பையன், அவனுடைய பேர் வந்து அஜய் ஷெல்டன். இவன் போன வருஷம் மூளைக்காய்ச்சல் ரொம்ப முடியாமல் இருந்தான். அப்புறம் குளச்சல் ஆஸ்பத்திரியில் கொண்டு போனோம். அங்கேயும் டாக்டர் முடியாதுன்னு சொன்னாங்க. அங்கேருந்து நாகர்கோவிலில் அட்மிட் பண்ணோம். அட்மிட் பண்ணாரும் ரொம்ப சீரியஸாக இருந்தான். அவங்க தான் அவனுக்கு இப்படி மூளைக்காய்ச்சல் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் சொன்னாங்க, பையன் ரொம்ப சீரியஸாக இருக்கான், அவனால ரொம்ப முடியல அப்படின்னு சொன்னாங்க. டாக்டரே சொன்னாங்க, எல்லா இடத்துலையும் நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க, எல்லா பக்கம் ஜெபம் பண்ணால் கண்டிப்பாக இந்த பிள்ளையை உங்களால் மீட்ட முடியும்னு சொன்னாங்க. அப்போ தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது சொன்னாங்க, வடசேரியில் சந்தியாகப்பர் கோயில் இருக்குன்னு முதலை தேடி இங்கே ஜெபம் எல்லாம் பண்ணுவோம். தொடர்ந்து நாங்கள் இங்கே ஜெபம் பண்ணோம். இங்கோட ஃபாதர் ப்ரூனோ அவர்களையும் அங்கே ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு அவங்களும் அங்கே அவனுக்காக தொடர்ந்து ப்ரேயர் பண்ணி நல்லா ஜெபிச்சாங்க. அவனை ஆசீர்வாதம் பண்ணி அவனுக்கு நற்ச எண்ணெய் எல்லாம் கொடுத்தாங்க. இதனால அவன் தொடர்ந்து சுகம் பெற்று வந்திருக்கான். நடக்கவே முடியாமல் அவன் இருந்தான். ஆக்சிஜன் வாயு கொடுத்து தான் அவன் சுவாசிச்சுட்டு இருந்தான். இப்போ இவரோட ஜெபத்தாலும் சந்தியாப்பரோட ஆசீர்வாதத்தாலும் பிள்ளை மீண்டும் மீண்டும் நல்ல சுகத்தோட வரான். மீண்டும் இந்த தொடர்ந்து இந்த ஆலயத்துக்கு நாங்கள் வந்துட்டே இருக்கோம். துன்பமில்லை வீரவிழி நோக்கையிலே, துயரமில்லை தீரமுகம் காண்கையிலே, கரம் பிடித்த நீர் நடக்கையிலே, கவலை நீ இல்லை என் வாழ்க்கையிலே. புனிதரே புனிதரே வேண்டுகிறோம், காத்திடுவார். புனிதரே வடசேரி பங்கு சமூகமானது 302 குடும்பங்களை கொண்டது. இப்பங்கிற்கு 2 கிளை பங்குகள் உண்டு. புனித ஆரோக்கிய அன்னையை பாதுகாவலியாக கொண்ட கிருஷ்ணகோயில் பங்கு சமூகம், புனித மிக்கேல் ஐதூதரை பாதுகாவலராக கொண்ட மீனாட்சிபுரம் பங்கு சமூகங்கள் ஆகும்.
இந்த ஆலயமானது வடசேரி பங்கின் கிளை பங்காக தூய மிக்கேல் அதிதூது தூதரை பாதுகாவலராக கொண்டு செயல்பட்டு வருகிறது. இந்த பங்கை சுற்றி சுமார் 170 கிறிஸ்தவ குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. இந்த ஆலயம் உருவாவதற்கு முன்பு ஒரு குருசடி, அதாவது சிறிய கோயில் போல ஒரு குருசடி அமைந்திருந்தது. அந்த கோயிலினுடைய மேல்புறத்தில் ஒரு கல் குருசு. தற்போது அந்த கல் குருசு நம்ம கோயிலின் இடது பக்கம் வைக்கப்பட்டு உள்ளது. அந்த குருசியினுள்ள தடயங்களை பார்க்கும் பொழுது இந்த ஆலயமானது 606 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே கிறிஸ்தவர்கள் வாழ்ந்ததாக கூறுகிறது. அதாவது சவேரியார் இந்தியாவுக்கு வருவதற்கு 60 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த கிறிஸ்தவ சமூகம் இங்கே வாழ்ந்ததாக நமக்கு தெளிவுபடுத்துகிறது. புதிய ஆலயம் கட்ட வேண்டும் என்ற ஒரு முயற்சியினால் கோட்டாறு பங்கு தந்தை அருள்பணி வின்சென்ட் பெரேரா அவர்கள் தலைமையில் ஊர் மக்களோட ஒத்துழைப்பாலும் இந்த புதிய ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டு, ஆலயத்தின் திருவிழாவானது செப்டம்பர் மாதம் பிற்பகுதியில் கொடியேற்றத்துடன் ஆரம்பித்து அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் நிறைவு பெறும். வடசேரி தூய யாகப்பர் ஆலயத்தின் கிளைப்பங்காகும் கிருஷ்ணன் பங்கு சமூகம் புனித ஆரோக்கியனை பாதுகாவலியாக கொண்டு சுமார் 221 குடும்பங்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகின்ற சமுதாயம் கிருஷ்ணன் பங்கு சமூகம். சுமார் 125 வருடங்களாக வெறும் அம்பலமாக இருந்த அந்த ஆலயத்தில் தூய வளனார் கன்னியர் இல்லத்திலிருந்து மதர் வேலண்டைன் அவர்களால் மறைக்கல்வி வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டு அதன் தொடர்ச்சியாக அமலோற்ப அன்னை சுரூபம் இங்கே ஸ்தாபிக்கப்பட்டு வழிபாடுகள் நடத்தப்பட்டது. அப்போது இந்த பங்கானது கோட்டார் பங்கின் கீழ் இருந்தது. அப்போது பங்கு தந்தையாகவும் பின்னால் கோட்டார் மறைமாவட்ட ஆயராகவும் நியமிக்கப்பட்ட மறைந்த மேதகு ஆயர் திரு லியோன் தர்மராஜ் அவர்களின் முயற்சியால் இந்த ஆலயம் கட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. அவர்களின் பின்னால் முன்னாள் குடந்தை ஆயரும் முன்னாள் கோட்டாறு பங்கு தந்தையுமான பீட்டர் எம்ஜியூஸ் மற்றும் கோட்டார் பங்கு தந்தை ஆண்ட்ரூ செல்வராஜ் அவர்களின் பெருமுயற்சியால் இந்த கோயில் உருவாக்கப்பட்டது. 17/8/1990 அன்று குடந்தை ஆயர் திரு பீட்டர் எம்ஜிஎஸ் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு 28/9/1992 அன்று கோட்டாறு மறைமாவட்ட ஆயர் மேதகு லியோன் தர்மராஜ் அவர்களால் திறந்து அர்ச்சிக்கப்பட்டது. இந்த பங்கின் திருவிழாவானது மாதாவின் பிறந்தநாளான செப்டம்பர் 8 திருவிழாவை உள்ளடக்கி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி திருவிழா நடத்தப்படும். முன்னோர்கள் நினைவாக கொடியேற்றத்திற்கு முன்பு ஒரு நாள் திருவிழா ஆரம்பித்து 11 நாள் வெளிநாடு வாழ் மற்றும் வெளியூர் வாழ் இந்த பெண்கள் திருவிழாவோடு முடிவு வரும். திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக 8ஆம் தேதி செப்டம்பர் 8ஆம் தேதி மாதாவின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்படும். மற்றும் 9 மற்றும் 10ஆம் தேதி திருவிழாக்களில் மாதாவின் திருச்சப்பர பவனி சிறப்பாக விமரிசையாக நடைபெறும். தொடக்க காலத்தில் ஆலயத்தின் முன்புறம் இருந்த அன்னை மரியாவின் கெபி ஆனது 19/7/2024 ஆண்டு மறுசீரமைக்கப்பட்டது. புனித யாகப்பர் ஆலயத்தில் திங்கள், செவ்வாய், வெள்ளி, சனி ஆகிய நாட்களில் காலை 6:20 மணிக்கும், புதன்கிழமை மாலை 6:15 மணிக்கும், வியாழக்கிழமை காலை 11 மணி அளவிலும் நவநாள் திருப்பலி நடைபெறுகின்றது. ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கு திருப்பலி நடைபெறுகிறது. மாதத்தின் முதல் வியாழக்கிழமை காலை 11 மணி அளவில் நவநாள் திருப்பலியும் நற்கருணை ஆசிரும் நடைபெறுகிறது. இப்பங்கில் அன்பியங்கள், பக்த சபைகள், திருத்தூது கழகங்கள், இயக்கங்கள், மன்றங்கள் என மக்கள், குழந்தைகள், பெரியவர்கள் தங்களை அர்ப்பணித்து இறை பக்தியிலும் இறை நம்பிக்கையிலும் வளர்ந்து வருகின்றார்கள். எனவே இறைவனுடைய அழைப்பை ஏற்று எம் பங்கிற்கென ஒரு குருவானவர் இறைவனுக்கு தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். அவர் பெயர் அருட்பணியாளர் ஜீவா ஆகும். அன்பு உறவுகளே, இந்த சங்கடங்கள் தீர்க்கின்ற சந்தி யாகப்பர் புனித யாகப்பருடைய ஆலயத்திற்கு வாருங்கள்.
புனிதருடைய பரிந்துரையினால் இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் பெற்று செல்லுங்கள். நன்றி. பாரம்பரியமிக்க புனித யாகப்பர் ஆலயத்தை எப்படி அடையலாம்? புகழ்பெற்ற சுற்றுலா தலமான கன்னியாகுமரியிலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்திலும், நாகர்கோயில் ரயில் நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்திலும், புறநகர் பேருந்து நிலையமாம் வடசேரியிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்திலும், அருகில் உள்ள விமான நிலையமான திருவனந்தபுரத்திலிருந்து 72 கிலோமீட்டரிலும் அமைந்துள்ளது இந்த புனித யாகப்பர் ஆலயம். புனிதரே, எங்கள் புனிதரே, வேண்டுகிறோம் காத்திடுவார். புனிதரே, சந்தியாகப்பரே, போற்றுகிறோம் தேற்றிடுவார். பழம்பெரும் பாரம்பரியங்களை தன்னகத்தே கொண்ட சந்தியாகப்பர் இன்று மக்களால் அன்புடன் அழைக்கப்படும் புனித யாகப்பர் ஆலயத்திற்கு நீங்களும் வாருங்கள். புனிதரின் பரிந்துரையால் இறையாசிர் பெற்று செல்லுங்கள். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.